Hi friends, welcome back to Happy Home. இந்த வீடியோவில் ஒரு ஹெல்தியான டேஸ்டியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி அரிசி தோசை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரொம்பவே ஹெல்தியான கொள்ளு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ஒரு பவுலில் 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் கொள்ளு எடுத்துக்கலாம். கொள்ளில் கொஞ்சம் தூசி கல்லெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதை நல்லா நீக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து, ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கொள்ளு நம்ம தனியாக ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா அப்படியே உளுந்து மாவு மாதிரி இருக்கும். அதனால தான் உளுந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கோம். 1/4 டம்ளர் சேர்த்தோன்னா போதும். நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்குறதுனாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோசை ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணும்போது அதை கொஞ்சமான குவான்டிட்டியில் இட்லி தோசைக்கு மாவு அரைச்சதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதே மாதிரி இன்றைக்கும் இட்லி தோசைக்கு மாவு அரைச்சதுக்கப்புறம் அதே கிரைண்டரில் இந்த கொள்ளுக்கு ஊற வச்ச மாவையும் சேர்த்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தா உளுந்து மாவு அரைச்ச மாதிரி தான் இருக்கும். அதனால தான் உளுந்து கொஞ்சம் கம்மியாகவும் கொள்ளு அதிகமாகவும் சேர்த்துருக்கோம். இதை நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிட்டு தோசை எப்பவும் போல் ஊற்றி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு மெலிசா வேணுனாலும் ஊற்றிக்கலாம். பயங்கர கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா மில்லட் தோசை, இந்த மாதிரி கொள்ளு தோசைலாம் ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கொள்ளு தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயிட் லாஸ்க்கு கொள்ளு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எந்த விதமாகவும் கொள்ளை எடுத்துக்கலாம். இந்த தோசையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கிறிஸ்பியாக சூப்பராக கொள்ளு தோசை ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன தோசை ரெசிபி இந்த மாதிரி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.